ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆடுங்க எல்லாத்தையுமே குளிப்பாட்டிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்க எங்கள் பிள்ளைங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குட்டி ஆடை பிடிச்சிக்கிட்டு எப்படி குளிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது குளிக்க வைக்கும்போது அது ஒரு தனி அலாதி தான். ஸோ ஆடு குளிக்க வச்சுக்கிட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு அங்கேருந்து ஓட தப்பிக்க பார்க்குது குளிர் தாங்காமல். அப்படி இழுத்து பிடிச்சி திரும்பி வந்து குளிக்க வச்சுட்டு இருக்கிறோம். குளிக்க வச்சு முடிச்சு என் சின்ன பிள்ளையும் என் பையனும் அப்புறம் என் ஒய்ஃபோட தம்பி என் மச்சானும் பார்த்தீங்கன்னா ஆடு குளிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு எஸ்கேப் ஆகுது, ஓடி போச்சு. ஓடி போய் இங்கே வெயில் கலந்து குளிர் காயிடுது, அந்த உடம்பு திமிர்றது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே ஆல்ரெடி அதோட தாயாடுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பூசியாச்சு, குளிக்க வச்சு கலர் பூசியாச்சு. என் குட்டிமா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஆடை பிடிச்சி இழுக்க பார்க்குறது முடியல. அப்படியே குட்டிமா ட்ரை பண்ணி அந்த ஆட்டை இழுத்து பிடிக்க ட்ரை பண்ணுது. அப்படியே மெதுவாக போகுது. திரும்பி பிடிச்சாச்சு ஒரு இல்லையா. அப்புறம் வெள்ளாடு பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்குட்டி வெள்ளாடை வந்து நாங்கள் குளிக்காத கூட்டு போயிட்டுக்கிறோம். அது போகவே மாட்டோம், கொஞ்சம் அடம் பிடிக்குது. அப்படி இருந்து கொஞ்சம் இழுத்து போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஆடு பார்த்தீங்கன்னா அப்படி வெயில் அடி கலர் பூச ஆரம்பிச்சாச்சு. என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர்னு பூசிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கலராக பூச போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. ஸோ கொஞ்சம் வேலை காட்டுவான். ஓய் சத்தம் போடாத, அமைதியாக கண்ணுக்குட்டி. எது சத்தம் போடுற, என்னாச்சுடா? நோரு ஆடு மலை எங்கள் கண்ணுக்குட்டி தான் சத்தம் போட்டு இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு எல்லாம் சேர்ந்து வந்து கலர் பூச போகிறாங்க. பூசிக்கிட்டு இருக்காங்க கலரு. சமத்தா கெடா குட்டி பார்த்தீங்கன்னா கலர் பூசிட்டு இல்லை சார். இது வாய்ஸ் ஓவர் போட்டுட்டு சார். வாய்ஸ் ஓவர் வா வா வா. கலர் சேர்த்துக்கிட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பொண்ணு பேர் அத்விதான்னு சொல்கிறாங்க. அத்விதா வந்து ஓடி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை குட்டியுமே குளிச்சுட்டு வந்துருச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ அவங்க குளிர் தாங்க முடியல, வந்து பக்கத்தில் வந்து நிற்கிது. இங்கே எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சாயம் பூசிட்டு இருக்கிறாங்க. அது என் பிள்ளைங்க பேர் ரோஸ் கலர் சாயம் வெள்ளாட்டுக்கு பூச ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளைக்குட்டிக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணியில் நினைஞ்சிக்கிட்டு ஆடுக்கு எல்லாம் சாயம் பூசுறது, காட்டில் வந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு அது 2020 கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் சொல்கிற சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம காமிக்கணும், நம்மளோட ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் காமிக்கணும். பொங்கல்லாம் எப்படி கொண்டாடுவோம்ட்டு.